ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டேங்க. என்னோடய டாட்டர் லிட்டில் பிரின்சஸ் அனுஷாவோட பர்த்டேங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் விரதம் இருந்தோங்க முருகன் கோயிலுக்கு. அவங்க பர்த்டே எனக்கு பழனி போகணுன்னு சொல்லிட்டு தான் விரதம் இருந்தோம். இன்றைக்கி பழனிக்கு தாங்க காலையில் வேகமாகவே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். காலையில் 7 o'clockலாம் பாருங்கள், வெயில் எவ்வளோ சரியான வெயிலாக இருந்துச்சுங்க. செஞ்சு அழகாக ஜாலியாக கிளம்பி போயிட்டு இருந்தோங்க. செம்மையாக ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தது. முருகனை வேறு பார்க்க போகிறோம்ல, அந்த ஹாப்பினஸ் வேறு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு போயிருந்தோங்க. என்னோட டேடி எல்லாருமே இருந்தாங்க. செஞ்சில் எல்லாருமே ஜாலியாக கிளம்பியிருந்தோங்க. போகிற வழியில் வெயிலில் பாருங்கள், மரம் இதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்தது. ஓரளவு எப்படி சொல்லுங்க, ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு முருகன்ட்டு வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த மாலை போட்டிருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோ தாங்க இதெல்லாம். அதுக்கு முன்னாடி கோயிலில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோ மாலை போட்டிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கான இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள அப்படி டிசைனாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ் தாங்க நான் வந்து கோயிலுக்கு போட்டு போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஒரு மொமெண்ட்டும் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ 5 years கம்ப்ளீட் ஆகி 6th வந்துட்டு நம்ம பாப்பா கால் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க தாத்தாங்க. இது வந்து அவங்க தாத்தா, அவங்க பேத்தி. அப்புறம் டிசைனாக ஃபோட்டோ போஸ்ட் சொல்லுவாங்க. இது வந்து பெருமாளாம். அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெருமாள்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து எங்களோட அப்பா. அப்புறம் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் ஒரு 2-3 போஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் பழனி கோயிலேருந்து அடிவாரத்தில் இறங்கி வந்தோன்னே மாலையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோங்க. அந்த ஃபோட்டோஸுங்க இதெல்லாம். இடையில தனியாக மேர்ச் பண்ணி வரும். வீட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மேர்ச் பண்ணி தான் வரும். ஒரு பர்த்டே கேக்கு வந்துட்டு நான் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹாப்பி பர்த்டே லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்களோட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சமாக அட்டாச் பண்ணி இது பண்ணுங்க. எப்படியோ பர்த்டேக்கு கேண்டில்லாம் ஆன் பண்ணிட்டு நம்ம பர்த்டேக்கள் கேண்டில் ஊதிட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை லிட்டில் பிரின்சஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவங்க டேடி கையை பிடிச்சி தான் கேக் வெட்டுவாங்களாம் மேடம். அப்புறம் ஒரு வழியாக கேக்கெலாம் வெட்டிட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் கோயில் போயிட்டு வரவே ஒரு 6:30 மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் 8 o'clock போல் தான் பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பித்தோம். அது அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணு ஊட்டி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க தாத்தா ஊட்டி விட்றாங்க. அவங்க தாத்தாவுக்கு பேத்தி ஊட்டி விட்றாங்க. இன்னொருக்க ஊட்டி விட்றாங்க தாத்தா. அப்புறம் இங்கே வீட்டில் நான் போய் இன்னொருக்க என் பொண்ணு கூட்டுறி சொல்லிட்டு போனாங்க. ஜாலியாக ஊட்டி விட்டாங்க 2 பேரும் மாற்றி. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டுங்க இதெல்லாம். அப்புறம் யாருங்க, நான் தான் போய் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி என்னோட இன்னைக்கு டேவே வந்து செம்ம சூப்பராக போச்சுங்க. ஒன்ஸ் அகெயின் மை லிட்டில் பிரின்சஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா தங்கப்பில். பை கைஸ், see you soon.